வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மறைந்த முகமூடியும் மர்மமான வீடும். இது ஒரு தொடர்கதை. பாகம் 6. முகமூடி கிழியும் நேரம். அனன்யா அவள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது சுவரில் தொங்கியிருந்த படத்திற்கு பின்னால் இருந்து ஏதோ கண்கள் அசைவதை கண்டறிந்தாள். அது கடைசியில் அவள் சித்தப்பாதான். அவளை மிரட்டி பார்த்தும் அவள் மசியாததால் அந்த புகைப்படத்திற்கு பின்னால் மறைந்திருந்த ரகசிய பாதையில் அவளை இழுத்து சென்று மறைத்து வைத்திருந்தாள். அவள் சொந்த வீட்டிலேயே மகள் போன்றவளை கடத்தி வைத்திருந்தார் அவளின் சித்தப்பா. அனன்யா அந்த இருண்ட பாதையில் சிக்கிக் கொண்டாள். ராகவ் அவளை தேடிக்கொண்டு அவள் வீட்டிற்குள் நுழைகிறான். எங்கு தேடியும் அவளை காணவில்லை. அவள் குரல் மட்டும் வெகு தொலைவில் இருந்து கேட்பது போல் ஒரு உணர்வு. எங்கிருந்து வருகிறது என்று மட்டும்தான் அவன் அறிந்திருக்கவில்லை. அவனை அறியாமல் ஏதோ ஒரு உள்ளுணர்வில் அந்த புகைப்படம் மறைத்திருந்த ரகசிய பாதை இருக்கும் சுவரில் கையை வைத்து நின்று கொண்டு யோசித்துக் கொண்டு இருந்தான் ராகவ். அப்பொழுது அவனுக்கும் அந்த புகைப்படத்தில் ஏதோ மர்மம் மறைந்திருப்பதாக தோன்றிடவே அந்த புகைப்படத்தை கழட்டி கையில் எழுந்தினான். அதற்கு பின்னால் இருந்த சுவர் ஏதோ வெட்டி எடுக்கப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்டது போல் இருந்தது. அது ரகசிய பாதை என்று கண்டறிகிறான் ராகவ். அதற்கான வழியை திறக்கதான் அவனுக்கு வழி தெரியவில்லை. ஆனால் உறுதி அளிக்கும் குரலில் உள்ளே அனன்யா அங்குதான் மாட்டியிருக்கிறாள், அங்கிருந்துதான் அவளின் அழுகுரல் கேட்கிறது என்று உணர்ந்தவன், அனன்யா நான் வந்துட்டேன், பயப்படாத. எனக்கு இந்த கதவு தான் திறக்க தெரியல, ஆனா கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன். அவனால் கைகளால் அந்த சுவரை எங்கு தள்ளியும் திறந்திட முடியவில்லை. அனன்யா வைத்திருந்த டைரியில் இருந்த ஒரு வரைபடம் அவன் நினைவுக்கு வந்திருந்தது. அதில் அந்த ரகசிய கதவின் திறக்கும் வழி குறிப்பிடப்பட்டு இருந்தது. ராகவ் அந்த டைரியில் குறிப்பிட்டிருந்தது போல் சுவரின் ஓரத்தில் கையை வைத்து தள்ளியவுடன் ஒரு செங்கல் மட்டும் அசைந்து அந்த முழு பாதையை திறந்து வழியை விட்டது. அந்த இருண்ட பாதையில் அனன்யா கயிற்றால் கட்டப்பட்டு தரையில் கிடந்தாள். அவளின் சித்தப்பா கத்தினார், ஏய் யாரா நீ எப்படிரா உள்ள வந்த? உனக்கும் இந்த உண்மையை தெரிஞ்சிருச்சா? இவள யாரு? இவளோட லவ்வரா நீ? உனக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருக்கட்டும், 2 பேரையும் இங்கேயே வச்சு புதைக்கிற. அவளின் சித்தப்பாவின் கையில் இந்த நேரம் துப்பாக்கி இருந்தது. அவன் நேராக ராகவை குறிவைத்தான். ராகவ் கோபத்துடன், நீங்க உண்மையிலே உங்க குடும்பத்தை குடும்பம்னு பாத்திருக்கீங்களா? அதுல இருக்கவங்கள மனுஷனாவது பாத்திருக்கீங்களா? உங்க சுயநலத்துக்காக எத்தனை கொலைதான் பண்ணுவீங்க? எத்தனை பேரோட வாழ்க்கையை தான் இருள இப்படி கொன்னு புதைச்சு மறைப்பீங்க? எத்தனை காலத்துக்கு தான் இப்படி மறைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அனன்யா அழும் குரலில் கெஞ்சுகிறாள், சித்தப்பா சித்தப்பா பிளீஸ் சித்தப்பா, நான் தானே பண்ணேன், விட்டுருங்க, ராகவ விட்டுருங்க, ஒன்னும் பண்ணிராதீங்க, சுற்றாதீங்க சித்தப்பா, பிளீஸ் சித்தப்பா, கண்ணை இறக்குங்க சித்தப்பா. தாத்தா தப்பு பண்ணியிருந்தா என்ன, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அந்த நொடியில் சித்தப்பாவின் முகம் மாறியது. அவன் கண்களில் கலக்கம் தெரிந்தது. ஆனால் அதற்கு முன் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அனன்யா கண்களை பயத்தில் மூடிக்கொண்டாள். அழுது கொண்டே பயத்தில் எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று மனதில் வேண்டிக் கொண்டு அவள் நிமிர்ந்து பார்க்க ராகவ் ஒன்றுமாகாமல் நின்று கொண்டு இருந்தான். ராகவ் சற்று விலகி இருக்கவே அந்த குண்டு சுவரில் பாய்ந்திருந்தது. அவள் சித்தப்பா ஏதோ உத்வேகத்தில் சுட்டு இருந்தாலும் பயத்தில் அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தவாறு நின்று கொண்டிருந்தான்.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராகவ் விரைந்து செயல்பட்டு அவர் கைகளில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி தூர எறிந்தான். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. உடைந்த குரலில் அவரே பேச துவங்கினார். உண்மைய மறைக்க முடியாதது எனக்கே தெரியும். என் அப்பா பெரிய தப்பு பண்ணிருக்காரு. அந்த அப்படி சம்பாதிச்ச காசுல உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கேன்னு நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. என் குடும்பத்தையே அந்த உண்மை அழிச்சிருச்சு. அவன் என் குடும்பத்தையே கொன்னுட்டான். இன்னும் மறைக்க என்னால முடியல. அந்த ரகசிய சுவரை திறக்கும் முன்னரே ராகவ் போலீஸை அழைத்து இருந்தான். அனன்யாவின் சித்தப்பா போலீசாரிடம் சரணடைந்தார். அனன்யா அந்த டைரியின் பக்கங்களை ஒன்றாக சேர்த்து நீதிக்காக ஒப்படைத்தாள். கோர்ட்டில் அனன்யா தீர்மானத்துடன் பேசுகிறாள். இந்த வீட்டுல சுவர்களுக்குள்ள ஒளிந்திருந்த உண்மை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ராகவ், சாரி. தெரிஞ்சோ தெரியாமலையோ என் தாத்தா பண்ண தப்பு உங்க குடும்பத்தையும் செதைச்சு எல்லாரும் நிம்மதியும் கெடுத்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ தெரியல என்று வருந்தினாள். ராகவ், ஆமா அனன்யா, ஆனா உன் தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். உன்னாலதான், உன் விடாமுயற்சியினாலதான் இந்த உண்மை வெளியே வந்திருக்கு. வீட்டின் சுவர்கள் இப்போது மௌனமாக இருந்தாலும் அந்த சுவர்களுக்குள் ஒளிந்திருந்த ரகசியம் இனி இருளில் மறைக்கப்பட போவதில்லை. அனன்யாவின் கண்ணீரும் ராகவின் துணிவும் உண்மைக்கு உயிர் கொடுத்தது.